3 மாதத்துக்கு ஒரு முறை டெல்லி செல்வேன், பழக்கூடையோடு செல்வேன். பழக்கூடையை வீட்டுக்குள் வைத்துவிட்டு அவர் அருகிலே போய் நிற்பேன், அவரை தொட்டு கும்பிட்டு விட்டு வருவேன். அவருக்கு ஒன்றும் பார்வை தெரியாது, பேச்சு கிடையாது, மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி ஒரு பிரதமரும் இங்கே இருந்தார். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், பண்பாடு உள்ள பிரதமர்கள். பண்டித நேரு ஒரு நாள் கூட பாராளுமன்றத்துக்கு வராமல் இருந்ததில்லை. பாராளுமன்றத்துக்கு வருவார், எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அவரே பதில் சொல்வார். சீன படையெடுப்பின் போது அவர் கண்ணீர் கம்பயமாக மனசுக்குள்ளே துக்கத்தை அடக்கிக் கொண்டு துரோகம் செய்து விட்டது சீனா என்று பாராளுமன்றத்திலே பேசினார். அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூர் கோட்டை வழி மைதானத்திலே அதற்கு பிறகு விடுதலை பெற்று வந்து, நான் பேச்சை கேட்க வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் அந்த பேச்சை படித்து பார்த்து அற்புதமான உரையை இந்திய பிரதமர் நிகழ்த்தி இருக்கிறார். நாம் அனைவரும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிரதமர்கள் இருந்த நாற்காலியில் இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற ஆணவம் கொண்டவர், அகம்பாவம் கொண்டவர், கர்வம் மிக்கவர், அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என்று சொன்னார். லட்சக்கணக்கான தோழர்கள் திராவிட இயக்கத்திலே இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்றால் இன்றைக்கு திமுக தான். ஆயினும் நான் திராவிட இயக்கத்தின் அங்கங்களை சொல்லுகிறேன். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவை எல்லாமே சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம். இதற்கு தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு இன்றைக்கும் ஆட்சி, அடுத்த தேர்தலிலும் ஆட்சி என்ற நிலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, எத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பெண்கள் பேருந்திலே சென்றால் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, இலவசமாக சென்று விட்டு வரலாம். அப்படி 44 கோடி தடவை பிரயாணம் செய்தவர்கள் இவ்வளவு பணத்தை இழந்திருக்கிறார்கள். கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு, ஆனால் அவர்கள் டிக்கெட்டை எடுக்கவில்லை, எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.